ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு செம குளிர்ச்சியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்மங்கூழ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பஞ்சோறு வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்கலாம் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அதே சமயம் நம்மளோட வெயிட்டும் நல்லாவே குறையும். ஸோ டயட்டில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் வெயிலுக்கெல்லாம் இது செம குளிர்ச்சியும் கூட. அதனால் எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் இப்போ சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏதாவது பொரியல், வடை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கம்பு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு முழுசாக கம்பு எடுத்திருக்கேன். இந்த கம்பை நம்ம அரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம். நீங்கள் டைரெக்டாக கடையில் கம்பு மாவுன்னு கேட்டு கூட வாங்கிக்கலாம். கம்பு மாவாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம நேராக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த கம்பை நம்ம மிக்சியில் விட்டு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த பொட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி புடச்சி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நல்லா புடச்சிக்கலாம். நீங்கள் நேராக கம்பு மாவை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்காது. நீங்கள் நேராக ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற இடத்துக்கு போய்க்கலாம். இப்போது நம்ம இதை மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 சுற்று விட்டோம் அப்படின்னா நல்ல மாவாக வந்துடும். இப்படி தான் கம்புலேருந்து நம்ம கம்பு மாவு செய்கிறோம். பாருங்கள் எப்படி நல்லா ஃபைன் பவுடராக வருது அப்படின்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறதும் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நேராக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவு கம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவு தண்ணி இந்த டம்ளரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கம்பு மாவு, அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டே கிளறி விடணும். நீங்கள் நல்லா கேப் விடாமல் நல்லா கிளறி விடுங்க. இல்லை அப்படின்னா கட்டி பட்டுரும். கட்டி வராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். கட்டியெல்லாம் எதுவும் வந்துடக்கூடாது. நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறணும் அப்படின்னா நல்லா இது கொதிச்சு வரும். கொதித்து வெளியில் எல்லாமே தெரிக்கிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும். திக்காக வெளியிலலாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா செம்மையாக திக்காகும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக கம்பஞ்சோறு ரெடி ஆகிடும். நீங்கள் இது அதுக்கப்புறமா நம்ம இதை ஈஸியாக கரைச்சிக்கலாம். தயிரோ மோரோ ஏதோ ஒன்று சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு, வெங்காயம் வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்தோன்னா டேஸ்டான கம்பஞ்சோறு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும்போது நல்லா வெளியில் உப்புமா தெரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தெரிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கம்பஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. வெயிட் லாஸ்க்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம மத்தியானம் வெயில் டைமில் குடித்தோம் அப்படின்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இதுக்கு பருப்பு வடை செஞ்சுருந்தேன். ஸோ அதை கடிச்சிக்கிட்டு கம்பஞ்சோறு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் உங்களை அப்படி பாராட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல, அப்போது லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு இந்த மாதிரி கூழ் மாதிரி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம தயிர் சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வெள்ளை சாதத்துக்கு பதிலாக இந்த கம்மஞ்சோரை போட்டு இந்த மாதிரி தயிர் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட ஏதாவது பொரியல் கடிச்சிக்கிட்டோன்னா கூட செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் எதுவும் வராது. அதே சமயம் வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் எடுத்துக்கிற கேலரிஸும் பார்த்திங்கன்னா வெள்ளை சாதத்தை விட ரொம்ப இதில் கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.